ஆமாம்மா, நைட்டோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஓகே ஓகே, ஓகே. தேங்க்ஸ். ஹலோ ஹேண்ட்ஸம். ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? ஆனா உனக்கு தான் தெரியும்ல நான் ஒரு பேட் கேர்ள்னு. எந்த அளவுக்கு பேட்? ரொம்ப 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 மோசமானவ. சரி, எனக்கு மூட ஏத்துற மாதிரி ஏதாவது சொல்லு. கடைசி பாக்ஸையும் திறந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஓ மை காட், இப்போ எனக்கு ரொம்ப மூடி ஏறிடுச்சு. இதுக்கு 8 மாசம் ஆனா ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்சது இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் சில விஷயம் தான் மிச்சம் இருக்கு. இன்னும் சில விஷயம் மிச்சமா இருக்கா? என்னது? பெருசா எதுவும் இல்ல. ஆல் கிளாஸட்க்கு டோர் போட்டு தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் பெட்ரூம்க்கு கர்டன்ஸ் வாங்கணும். அப்புறம் கெஸ்ட் ரூம்க்கு ஒரு கார்பெட்ஸ் வாங்கணும். அவ்வளவுதானா? இப்போதைக்கு இவ்வளோதான். நான் இப்படிதானே கல்யாணம் பண்ணிக்கும் போதே தெரியும்ல. அட கடவுளே, பிரின்சிபல். இந்த நேரத்துல இவங்க வேற. ஹாய். ஹலோ மிஸ் ஈடன். ஹாய் மேம், இவர் என்ன பிக்கப் பண்ண வந்திருக்காரு. உங்க போர்மேன் என்ன டிஸ்டர்ப் பண்றாரு. இவர் நல்லா ஒர்க் பண்றாரா? நல்லா தான் வேலை செய்றாரு. ஆனா இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் இப்ப கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும். ஓகே இன்னைக்கு நைட்டு கான்கிரீட் ஊத்துனா தான் செட் ஆகும். ஓகே சால்ட் மைண்டுக்கு திரும்ப போகணும். ஓகே see you. உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் செஞ்சு ஓகே வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பாய். அப்புறம் இப்போ போய் கேனை கூட்டிட்டு வரணும். எங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்களும் இந்த போர்டும் இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு அலோ பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க இல்லாம எங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. உங்க பையன் கேன் இனிமே இங்கேயே படிக்கலாம். இங்க இருக்க டீச்சர்ஸும் அவனை பார்த்துப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நிச்சயமா இந்த இடத்துக்கு சீக்கிரமே செட் ஆயிடுவான் தான் நான் நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ, நான் வரேன். ஓகே. ஹலோ, கிளம்பலாமா? நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. மார்க்கெட்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நம்ம வீடு மாறி வரும்போது விட்டுட்டு வந்திய ஞாபகம் இருக்கா? என் கார். அதே மாதிரி. தேங்க்ஸ்மா. ஓ சோ வெல்கம் மணி. போலாமா? போலாம். லெட்ஸ் கோ. ஐம் சோ சாரிப்பா. இது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம இதை பண்ணி தானே ஆகணும். எனக்கு இந்த ஸ்கூல்ல சுத்தமா பிடிக்கல. இங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. டீச்சர்ஸ் மோசமா இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. கிளாஸுக்குள்ள கார் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. அவங்களுக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்ல, அவங்க யாருக்கும் உன்னை பத்தி தெரியல. எனக்கு இந்த ஸ்கூல் போக பிடிக்கல. இங்க பாரு, இப்போ நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நான் தான் ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு சொல்றேன்ல. நாம இங்க வந்தப்போ உங்க அப்பாக்கு நிறைய வேலை கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா நிலைமை அப்படி இல்ல. உன்னை நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா டாக்டர் ஜிம்மன் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குல்ல? நான் மத்தவங்க மாதிரி இல்ல. நான் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போனாதான் அப்பதான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதேதான். அத பத்தி நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்ல ஹனி. உனக்கு எது நல்லதோ அதை தான் நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீ நல்ல ஸ்கூல் போகணுன்றதுக்காக அப்பாவால முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. நாம என்ன பண்ணாலும் நம்மளால அந்த காசை கட்ட முடியாது. எனக்கு தெரியுமா? ஓகே, அதனால அப்பா இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற வரைக்கும் இதுதான் உன்னோட ஸ்கூல். ஓகே ஓகே. கேன் நல்லா இருக்கான். ஆனா இப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணா அவன் சொல்ல சொன்னான். ஆமா ரெட்டோட வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு. உண்மையாவே இந்த ஸ்கூல் ஜாப் எங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அவர் வேலையை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு வேளை காசு இருந்தா வேற நல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். ஆனா அம்மா யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, ஐ லவ் யூ. ஓகே பாய்மா. கமிங். ஹாய் எவலின். இந்த கத்தியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். ஓ, அதுல எந்த ஆபத்தும் பெருசா இல்ல. எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த கார்டு வேணா வரலாம். தெரியும், சும்மா தான் சொன்னேன். ஓகே. எல்லாமே நல்லா தான் இருக்கு.
நான் சொல்லிட்டு இருக்கிறது ரெட். உன் ஹஸ்பண்டை பத்தி. நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வேலை சுதந்திரம் இருக்கு, நிறைய காசு வரப்போகுது. ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ உன் ஜாதகத்தை பார்ப்போம். என்னது இது? இது என்ன காட்டுதுன்னா, ஒரு போர்ட்டல் உங்களுக்காக திறக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்க தான் திறக்க போறீங்க. நாங்க புது ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். அதுவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம். இது நீங்க கவனமா இருக்கணும். தப்பான விஷயமா? எல்லா முறையும் நீங்க ஒரு புது டோரை ஓபன் பண்ணும்போது அந்த கதவோட மறுபக்கம் போற வரைக்கும் அந்த கதவோட மறுபக்கம் என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நல்ல விஷயமாவும் இருக்கலாம், ஆனா சில நேரங்கள்ல ஆபத்தானதாகவும் இருக்கலாம். நீங்க இத ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, ஆனா நீங்க கவனமா இருக்கணும் ஒரு கதவை திறக்கும் போது. கேன், இவனுக்கு என்ன ஆச்சு? ஓ ரூமுக்கு போ. அவங்க என்ன பார்த்து சிரிக்காத நிறுத்தவே இல்ல. கேன். அப்பாவை கோவப்படுத்தாத, அப்புறம் பேசிக்கலாம் போ. ராயா, ஹாய். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், ஏன் இந்த சைக்கோ திரும்ப கூப்பிட்டுருக்க? புதுசா வந்த வீட்ல நம்மளோட நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் சைக்கோன்னு சொல்லாத, அவர் ஜோசியர். ஜோசியத்தில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. எனக்கு இருக்கு. இந்த வீட்டுக்கு பிளெஸிங் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு சர்ச்சு ஃபாதரை கூப்பிட வேண்டியதானே? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணு. அவனை அப்புறம் வர சொல்லு. அவனை அப்புறம் வர சொல்றியா? சரி ரெட். சரி. இன்னைக்கு ஸ்கூலில் நிறையா வேலை இருந்தது, அதனால நான் போய் குளிச்சுட்டு வரேன். யுராயா, நீங்க பிளெஸிங்காக எங்க வீட்டுக்கு அடுத்த வாரம் வர முடியுமா? ஓ கண்டிப்பா கண்டிப்பா, அடுத்த வாரமே வரேன். தேங்க்யூ. என்ன ஆச்சு? எனக்கும் தெரியல. எல்லா பசங்களும் லஞ்ச் டைமில் இவனை பார்த்து ரொம்ப சிரிச்சாங்களாம். ரொம்ப நேரமாக அவங்க சிரிச்சிட்டு இருந்தாலும் இவன் அமைதியாக உட்காந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பையனை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் சண்டைக்கு வந்திருக்கான். அப்புறம் ராலி என்னையும் கவுன்சிலரையும் கூப்பிட்டாங்க. இப்போ அவனால் எனக்கு ஸ்கூலில் 3 நாள் சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? பசங்க எல்லாருமே அவனை தூண்டி விடுறாங்க. அதனால இல்ல, தான் அவன். மத்த பசங்களை அப்படி அடிக்க கூடாது. ஆனால் அவனுக்காக எதிர்த்து நின்னாகணும். மற்ற பசங்களாம் அவனை பார்த்து சிரிக்கும் போது அவனுக்கு என்ன இருந்தாலும் அவன் மத்த பசங்களை அடிக்க கூடாது. அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்தால தான் எனக்கு பிடிக்கல. மற்றவங்க கிண்டல் பண்ணுறதை பொறுத்துக்கிட்டு அவன் அந்த ஸ்கூலில் இருக்கணுமா? நமக்கு வேற வழி இல்லைல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? ஸோ வீடியோ கேம்ஸும் இல்ல, படமும் இல்ல, டிவியும் பார்க்க கூடாது, ஃபோனும் யூஸ் பண்ண ஆனா கூடாது. எவ்வளவு நாள்மா? 2 வாரத்துக்கு நீ எதையும் தொடக்கூடாது. அவ்வளவு நாள் எப்படி இருக்க முடியும்? இருந்துதான் ஆகணும். ஒருவேளை எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலனா அதுக்கப்புறமும் உனக்கு கிடைக்காது. நீங்க ரொம்ப மோசம். நாங்க உனக்காக நிறைய தியாகங்களை பண்ணிக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக, ஆனா நீ சின்ன சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேங்கிற. அதனால இனிமே வீட்டில் தான் இருக்கணும். கொஞ்ச நாளுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். நீ வெளியே போய் விளையாடலாம், டிராயிங் பண்ணலாம், காரை வச்சு விளையாடலாம். உங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் பிரின்சிபலும் என்ன சொல்றாங்கன்னா நீ ஃபோன்ல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன்னு. போனை ஒரு தடவை தாங்களே, கேம்ல அடிக்கிறேன். இல்ல ஃபோன்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. இது உன் நல்லதுக்காக தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷம் படணும். கவுன்சிலர் நீ வீட்டை விட்டு வெளியில வந்து சுத்தினா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ நாளைக்கு நாம ஹைக்கு போறோம். ஹைக்கா? காட்லியா? ஆமா, முதல்ல ஸ்டேட் பார்க்குக்கு போலாம், அப்புறம் ஹைக்குக்கு போலாம், அதுக்கப்புறம் நாம பிக்னிக் போலாம். நான் என்னோட பைனாகுலர்ஸ் எடுத்துக்கிட்டு மேக்னிஃபை கிளாஸையும். உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ. உன்னோட லஞ்ச்ல இருந்து எல்லாமே A to Z உன்னோட இஷ்டம். காலைல வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நாளைக்கு நீ காட்டை சுத்தி பார்க்கணும்னா நல்லா தூங்கணும்ல. ஓகே, குட் நைட். குட் நைட் பேபி. ஏந்திரிங்க, டைம் ஆச்சு, ஏந்திரிங்க, ஏந்திரிங்க, டைம் ஆச்சு, ஏந்திரிங்க, 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 டைம் ஆச்சு, ஏந்திரிங்க, இன்னைக்கு ஏந்திரிங்க, வெளியில ஏந்திரிங்க. போகணும்னு சொன்ன உடனே நீ சீக்கிரம் எழுந்து வந்துட்டியா? ஓ, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறேன்.
உங்களுக்கு லஞ்ச்க்கு என்ன வேணும்? எனக்கு பெரிய பெரிய பிரெட் பீசஸ் வேணும். அதை வச்சு சாண்ட்விச் செஞ்சு நான் கரடிக்கு கொடுக்கணும். என்ன கரடிக்கா? அங்க கரடி நிறைய இருக்கு. உன்னை புடிச்சிட்டு போயிரும் பாரு. அங்க கரடி நிறைய இருக்கு. என்ன சொல்ற? என்ன? இது நல்லா தான் இருக்கு. கன்றாவியா இருக்கும். கம் ஆன். இந்த கர்டன்ஸ் தான் இப்ப ஃபேமஸ் தெரியுமா? காமெடி பண்ணாத. ஏங்க நம்ம வீட்டை அலங்கரிக்க ஏதாவது வாங்கணும்ல. அப்புறம் இந்த க்ளோசெட் மூட ஒரு கதவு வேற வாங்கணும். நானும் என்ன பண்ண முடியும்? நான் உங்களை குறை சொல்லல. நீங்க இவ்ளோ பண்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம திரும்பவும் இதை பத்தி பேசணும். எதை பத்தி? அவன் ட்ரீட்மெண்ட்டை பத்தி. இந்த வயசுல அத்தனை மாத்திரை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தானே சரியாகும். ஒருவேளை நம்ம அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே வந்தா இதனாலலாம் அவனுக்கு சரியாகாது. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அவன் உடம்புல இதெல்லாம் ஊறுறதுக்கு பல மாசம் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், அவனுக்கு உதவக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேன். நானும் அதுக்கு தயாரா இருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணதை நிறுத்தினதே கிடையாது. நான் அவனுக்கு வேக்சின் கொடுக்கறத நிறுத்தல. நான் அவனுக்கு தப்பான அம்மா கிடையாது. அது ஒரு மாத்திரையால குணமாகுன்றதுக்கு எந்த ஆதாரமும் என் கண்ணுக்கு தெரியல. ஓகே. ஓகே. என்னது இது? கெயின், வா வா, அமைதியா வா, அமைதியா வா. என்னாச்சுப்பா? ஒருவேளை அது கரடியா இருக்கலாம். உன்னை தேடி கரடி வந்திருக்கு. ஐயோ கரடியா? நான் தப்பிச்சு ஓடிறேன். ஏய், ஓ, ஓ. நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது? பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம். நம்ம குடும்பத்துக்காக நீ கஷ்டப்படுறதும் தியாகம் பண்ணுறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்காக நீ எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன டைமண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? டைமண்ட்ஸா? டைமண்ட்ஸ் பேக் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை, டைமண்ட்ஸ் கிடையாது. என்னது இது? என்னோட ஆன்லைன் ஸ்டோர். யூஆரும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சப்டைட்டில்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லா கிராஃபிட்டி சைஸும் கனெக்ட் ஆகிடும். மை ஆனால் காட். இது கம்ப்ளீட்டாக இன்னும் முடியல. ஆனால் எல்லா அப்டேட்டும் அதுவே எடுத்துக்கும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு இது பிடிச்சிருக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ. உனக்கு டைமண்ட்ஸ் வாங்கி தரணும்னு எனக்கு ஆசை தான். கேன் எங்க? இங்க ஒரு கதவு இருக்கு. தெரியுது. ஆனா அது ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? ஆமா, விண்டேஜ் கதவு நல்லா பாருங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. ஒவ்வொரு ஆன்டிக் பொருள் பின்னாடியும் ஒரு நல்ல கதை இருக்கும். நடு காட்டில் யாரோ கதவை விட்டுட்டு போயிருக்காங்க. இது அழகா இருக்கா? ஆமா, சில நேரங்கள்ல பொக்கிஷங்களோட வேல்யூ மனுஷங்களுக்கு தெரியாம போயிடும். இது நமக்காக காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். நீ சீரியஸாவா சொல்ற? ஆமா, உங்களுக்கு பயங்கரமா தெரியுது. நம்ம கிளாசெட்க்கு இது ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உன் கிரியேட்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருக்குதா, ஆனா இதை பார்க்கவே பயமா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அழகான விண்டேஜ் கதவு. அப்படியா? இங்க பாருங்க, இதுக்கு கர்டன் கூட தேவையில்லை. வீட்டு வேலைலாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா என்னோட ஆன்லைன் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரி, நான் போய் ட்ரக் எடுத்துட்டு வரேன். இதை ஒன்றும் கையில் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. தி பெஸ்டான ஸ்ட்ராங்கான ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஓ, தேங்க்யூ செல்லம். இன்னும் ஸ்ட்ராங்கா தேய்க்கணும். அழகா இருக்குல்ல? ஹே, ஹே, நேத்து நைட்டு வந்து சாப்பிட்டீங்களா என்ன? இல்லையே, நான் வரலையே. ஓ, அவன் திரும்பவும் தூக்கத்துல நடக்கிறான்னு நினைக்கிறேன். தூக்கத்தில் எப்படி சாப்பிடுவாங்க? நைட்டு அவன் பாதி சாப்பிட்ருக்கான், தான் சில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு ஹாஃப் டவுன் பார்ட்டியில் நிறைய வேலை இருக்கு, அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் போய் வேலையை பார்க்கணும். நீ என்ன ஸ்கூல்ல விட்டுறியா? சரி, ஓகே. உனக்கு பேக்கன் வேண்டாமா? இல்ல 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 சரி. வேஃபல்? இல்ல, எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிட. பாய். லவ் யூ டூ. எனக்கு தூக்கமா வருது. எனக்கும் தெரியும். நேத்து ராத்திரி தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் இல்லம்மா. சரி, சீக்கிரம் சாப்பிடு, லேட் ஆயிடும். ஓகே, உன் தலைய வாரணும். ரவுண்ட் மில்க் இல்லையாமா? உன்னை ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் வரும்போது வாங்கிட்டு வரேன். ஹே, நீ என்னோட ஜாக்கெட் பாக்கெட்ல ஏதாவது வச்சியா? ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. இல்லையே. ஷூஸும் ரொம்ப நாத்தடிக்குது. இதை வைக்கிறேன். முடிஞ்சுதா? பேகை எடுத்துக்கோ, நம்ம கிளம்பணும். கேன், இன்னைக்கு உன் தோலை உரிக்கிறேன் பாரு. அட கடவுளே. ஹோ, அப்படிதான் அடி. எஸ், கேன் அப்படி பண்ணலன்னு சொல்றான். வின்டர் சீசன்னால அது ஏதாவது ஏறி வந்திருக்கும், அவ்வளோதான். பாக்கெட் ஃபுல்லா இருந்துச்சுங்க, நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நிச்சயமா ஏறி வந்திருக்காது. சரி, நான் ஒரு முறை பேசுகிறேன். மேபி நீ சாப்பாடு ஏதாவது உள்ளே வச்சிருந்திருப்ப. இல்ல, என் கோட் பாக்கெட்ல நான் எதுவுமே வைக்கல. நான் கேனை போய் பார்த்துட்டு வரேன். என்ன அவுட் ஆயிட்டாங்க?
அம்மா எனக்கு தூக்கமே வரல, கெட்ட கெட்ட கனவா வருது. ஆரி ஓகே? நான் ஓகே தான். இவனை பார்த்து பயந்துட்டேன். நான் வீடு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கேன், ஆனா அது என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. அதுன்னா பயங்கரமா இருந்துச்சுமா. நீ என்ன சொல்ற? ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சு, ஆனா அது என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. மான்ஸ்டரா? நீ ஓகே தானே படி? இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன். எனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த உலகத்துல மான்ஸ்டர்னு எதுவுமே இல்ல. தெரியும். அது உண்மை கிடையாது. நான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீ சந்தோஷமான விஷயங்களை நினைச்சு பாக்குறியா? நீ ஒரு ஹைக் போற மாதிரி, இல்ல பிக்னிக் போற மாதிரி, இல்லனா ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு போன மாதிரி? நான் சந்தோஷமான விஷயங்களை யோசிக்க முயற்சி பண்றேன். நான் கண்ணை மூடும் போதெல்லாம் தப்பான விஷயமா வருதே. சரி, எது உனக்கு நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துமோ அதை பத்தி யோசி. பாட்டி சொல்ற பிரேயர். ஓகே. நம் பரமபிதா சொர்க்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். இது கடவுளின் ராஜ்யம். இங்கு தீய சக்திகளுக்கோ தீயவர்களுக்கோ இந்த உலகத்தில் இடமில்லை. இந்த உலகத்தில் வாழ எனக்கு தைரியம் கொடு கர்த்தரே. எங்கள் பாவங்களை மன்னியும் கர்த்தரே. எங்களுக்கு எதிராய் பாவம் செய்கிறவர்கள் எல்லோரையும் நீங்கள் மன்னியும். நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து தீய சக்திகளை என்னிடம் நெருங்க விடாதே. எனக்கு பலத்தையும் வெற்றியையும் எல்லோருக்கும் உதவக்கூடிய மனதையும் எனக்கு கொடுங்கள் கர்த்தரே. ஆமென். இனிமே இந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்ல. இந்த வீடு மொத்தமா மாறிடுச்சு. உள்ள வாங்க. தேங்க்யூ. என்ன சொல்றீங்க? எனக்கு ஷூரா தெரியல, ஆனா இந்த வீடு அசுத்தமாயிருச்சு. தீய சக்திகளால ரொம்ப அழுக்காயிருச்சு. தீய சக்திகள் ஏதோ நுழைஞ்சிருக்கு. நேத்து தான் என்னோட கார்ட்ஸ்ல நான் பார்த்தேன். என் வீட்ல பேய் இருக்கா? இல்ல, தீய சக்திகளுக்கு எப்பவும் யாரோ பிடிக்காதவங்க வரவழைச்சிருக்காங்க. அத நமக்கு கூட தெரியாது. என்னது? நாங்க அந்த பேய வரவழைச்சிருக்கோமா? ஓகே, நான் சைக்கிளிக் எபிலிட்டியை நம்புறேன். ஆனாலும் இந்த பேய் இன்னொரு உலகத்தோட பாதிய மட்டும் நீங்க நம்ப கூடாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னால உணர முடியுது. மறுபக்கத்துல இருந்து இந்த வீட்டுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஓகே. இந்த வீட்டை நாம தூய்மைப்படுத்தணும். கதவை நீங்க எங்கிருந்து கொண்டு வந்தீங்க?
ஓகே, எல்லாம் முடிஞ்சுது. தேங்க்யூ. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, முழுசா தூய்மையானதா சொல்ல முடியாது. புரியுது. ஆமா. யா. அந்த கதவை இங்கிருந்து எடுக்கணும். அதை எரிச்சிரு. ஓகே, அதை எடுக்க சொல்லி நான் ரெட் கிட்ட சொல்றேன். கவனமா இரு. இந்த வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்த விஷயத்துக்கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு. ரெண்டாவது ட்ரில்லும் உடைஞ்சு போச்சு. ஆணி சுத்தமா இறங்கல. ஆனி வெளியே வரலையா? இல்ல, நல்லா மாட்டியிருக்கு. இது நல்லா போய் மாட்டிக்கிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுக்க போறோம்? தெரியல, சுத்தியில் தான் கொண்டு வரணும். இது ஒரு நாள்ல முடியக்கூடிய வேலை இல்ல. ஆனா இதை எடுத்தே ஆகணுமே. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உன்னோட ஸ்கைக்கிங் ஃப்ரெண்ட் சொன்ன ஒரே காரணத்தினால உனக்கு பிடிச்ச இந்த கதவை எடுக்க சொல்றல்ல? உனக்கு இந்த கதவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெர்ஃபெக்ட்னு நீ தான் சொன்ன. ஞாபகம் இருக்கு. இது பயங்கரமா இருக்கு, வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். நீ கேட்கல. எனக்கும் தெரியும். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? நீங்க எப்பவும் இப்படித்தான் சொல்வீங்க. இங்க பாரு, சரி, ஒத்துக்கிறேன். எப்படியாவது இந்த டோரை எடுத்து வெளியே போட்டுருங்க. நான் தான் ட்ரை பண்ணல, என்னால முடியல. அடே, நிச்சயம் பண்றேன், ஆனா இன்னைக்கு ராத்திரி முடியாத. சரி, இது உங்களுக்கு வீக்கெண்ட்ல எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப பண்ணுங்க. பேபி, இங்க பாரு, நீ இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு நல்ல கர்ட்டனா வாங்கி போட்டுடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? ஹாய், நான் ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். நீங்கள் லைப்ரரி கார்டு எடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, ஐ மீன் எஸ். ஆக்சுவலி நான் சில ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை தேடிட்டு இருக்கேன். நார்மல் ஸ்டோரிஸ் இல்ல லெஜெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை பத்தி. ஓ, பேய் கதைகள், பேய் இருக்க வீடுகள். அதே தான். உள்ள வர லோக்கல் இன்டர்செக்ஷன் இருக்கு. அங்க இந்த ஊரை சேர்ந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ், ஹாண்டட் பிளேசஸ் பத்தி எல்லா ஆர்டிகல்ஸும் இருக்கு. குறிப்பா இதை தேடுறீங்களா? ஆக்சுவலி நான் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் இருக்கு. சில வருஷங்களாக நடந்த ஒரு பயங்கரமாக நடந்த ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு கிணறு, குழந்தைங்கள் காணாமல் போகிற விஷயம் பற்றி. குழந்தைகளா? ஆமாம், பல வருஷங்களாக இந்த டவுனில் குழந்தைங்க காணாமல் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியாதா? சரி, என் கூட வாங்க. ஓகே. இங்கே பாருங்க, இவ தான் கடைசி பொண்ணு, மேஹி பேர்பேட். இது நடந்து 20 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் காணாமல் போகிறதெல்லாம் நின்றுடுச்சு. இது நடந்ததுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி எல்லாமே நின்றுடுச்சு. அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க, ஆனால் குற்றவாளி யாரும் கிடைக்கல. அந்த குழந்தைங்களும் கிடைச்சதில்ல. ஒரு குழந்தை கூட கிடைக்கல. ஃபுல்லா காஃபி குடிச்சிட்டேன். தூங்குற டைம்ல தான் காஃபி குடிப்பியா? என்னாச்சு? நான் இன்னைக்கு லைப்ரரிக்கு போனேன். சில ரிசர்ச் பண்றதுக்காக போனேன். அந்த கதவை பத்தி தானே? ஆமா. ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா? சில குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அவங்கள யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி குழந்தைங்க காணாம போறது சகஜம் தானே? ஆனா நிறைய குழந்தைங்க ரெட், அதுவும் பல வருஷங்களுக்கு. பயங்கரமா இருக்கு. சரி, உன்னோட பயத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேனை பத்தி யோசிச்சு பாரு. கேன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம வேலை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எக்ஸாக்டாக அவனால தான் அதிக வேலைன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கி. நாம் இந்த வீட்டுக்கு வந்தது, அப்புறம்
எரிஞ்சிட்டு இருந்த இந்த தீயில உன்னோட ஸ்கைக்கிங் ஃப்ரெண்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அதனால நீ இப்போ இந்த கட்டுக்கதைகள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்ட. அம்மாவே இப்படி பயந்துகிட்டு இருக்கும் போது பேயெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு குழந்தைகிட்ட எப்படி போய் சொல்லி புரிய வைக்க முடியும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். குட் மார்னிங். நேத்து ராத்திரி காஃபி மேக்கர்ல டைமை செட் பண்ண மறந்துட்டேன். நான் பண்ணிட்டேன். ஓ, நீங்க தான் என்னோட ஹீரோ. எக்ஸும் பண்ணணுமா? எனக்கு டோஸ்ட்டும் காஃபி மட்டும் போதும். பரவாயில்ல, எக்கும் பண்றேன். நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். சீக்கிரம் எழுந்துரு. கேனை ஸ்கூலுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டேன்னா நான் அவனை கூட்டிகிட்டு போய்ட்றேன். எவ்லின், என்ன? ஒரு முறை தான் வந்து பார்க்குறியா? இந்த வீக்கெண்ட் நம்ம புது கதவை வாங்கியே ஆகணும். அட கடவுளே. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது ஒன்றும் முதல் முறை நடக்கிறது கிடையாது. இந்த ஸ்கூல்ல இவனுக்கு நாங்க இடம் கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எங்க ஸ்கூல்ல வைலன்ஸ்க்கு இடமே இல்ல. மத்த எல்லா ஃபேமிலிஸ் கிட்டயும் நான் பேசிட்டேன். அவங்களோட பிஹேவியரையும் கண்டிப்பா நான் ஏத்துக்கவே மாட்டேன். உங்க பையனுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். இல்லனா இனிமே உங்க பையனை எங்களால பாத்துக்க முடியாது. அவங்க எப்படி அவனை அப்படி துரத்திடுவாங்க? ஒரு பிரைவேட் ஸ்கூல் அவனுக்கு வேண்டியதை பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் இருக்கிறது ஸ்பெஷலான பசங்களுக்காக தான். கேன் மாதிரி ஒரு குழந்தைய அவங்க எப்படி வெளியே அனுப்புவாங்க? இது கரெக்ட் இல்லை தான், ஆனால் நடந்தது இதுதான். நான் மண்டே பிரின்சிபல் ராணிக்கிட்ட பேசிட்டு வரேன். ஒரு வேளை ஹெல்ப் ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம புது ஸ்கூலையும் தேடி ஆகணும். கவுன்சிலர் ரெக்கமெண்ட் பண்ண அந்த டியூட்டரை கூப்பிடுறேன். அவன் வீட்டில் இருக்கும் போது இந்த ஸ்கூலை மிஸ் பண்ணக்கூடாது. டியூட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். கிரேட். நான் வேலைக்கு போகிறேன். ஆன்லைன் பிஸ்னஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னோட படிப்புக்காக தானே அந்த ஸ்கூலை ரெனோவேட் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ கேன் அந்த ஸ்கூலில் இல்லாததுனால எனக்கு சம்பளம் கிடைக்கும். அதுவும் கம்மியாக தான் கிடைக்கும். எவ்வளோ கம்மியா?
தெரியல. நம்மளால எல்லா செலவையும் மேனேஜ் பண்ண முடியுமா? நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணுறேன். இப்போ முக்கியமான விஷயம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது தான். ஆனா நாம எப்படி அதை மாத்துறது? தண்டனை கொடுப்போம். என்னது? பசங்களையா? அந்த பசங்க தான் இவனை தள்ளி விட்டுருக்காங்க. இப்ப அவன் ஸ்கூலுக்கு போக முடியாம ஆயிடுச்சு. நாளைக்கு அவனை என் கூட வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு சாட்டர்டேனால யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பான், மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிப்பான். நாளெல்லாம் இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்க ரொம்ப நல்ல அப்பா. நீயும் ஒரு நல்ல அம்மா. நாம இதை பாத்துக்கலாம். எப்பவும் இப்படி தானே பண்ணுவோம். கேன் அப்பா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேம்மா. பை. லவ் யூ. ஹாவ் அ குட் டே. ஹலோ, என்னோட பேரு எவ்லின் வீடன். நான் உங்களை ஏன் பார்க்க வந்தேன்னா, ஆக்சுவலி நான் பேசுறது வித்தியாசமா இருக்கலாம். கிளியரிங்ல இருக்க அந்த பழைய வீட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதான் அங்க எரிஞ்சு போச்சே, அந்த வீட்டை பத்தி. ஏன் கேட்குறீங்க? அங்கேருந்து ஒரு பொருளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அங்க ஒரு கதவு இருந்ததுல. அந்த கதவை எடுத்துட்டு போனது நீதானா? உங்களுக்கு அந்த கதவை பத்தி என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஹே, இங்கே பாரு, லஞ்ச் சாப்பிட்டுட்டு மேக்ஸ் படி, டிவி கேம்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது. ஓகே? ஓகே. சொன்னது புரிஞ்சுதுல? நான் இப்போவே லம்பரி ஆளுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். கதவை பூட்டிக்கோ. தெரியும். கதவு மூடிக்கோ, ஃபோன் ஆன்ல வச்சுக்கோ. நீங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்ட பிறகு கதவு திறக்கணும். குட் பாய். ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்கப்பா. மற்ற பசங்களை மாதிரியே என் பொண்ணு மேகியும் காணாம போயிட்டா. ஒரு ஃபோன் காலும் வரல, எந்த தடயமும் தெரியல, எந்த எவிடன்ஸுமே இல்லை. மேகி பேக்ஃபர்டா? கடைசியா காணாம போனது உங்க பொண்ணு தான். இது எல்லாமே அந்த வீட்டால தான் நடந்துச்சுன்னு தெரியும். அங்க யார் இருந்தாங்க? யாரும் இல்லை. பல வருஷமா அது கைவிடப்பட்ட வீடாக தான் இருக்கு. ஆனால் காணாமல் போன ஒவ்வொரு குழந்தையோட கதையும் அந்த வீட்டை பற்றின சம்மந்தமாக தான் இருக்கு. அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்கு. அந்த வீடு தான் குழந்தைங்களை எடுத்துக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த வீட்டுக்கிட்ட போகாதன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால வீட்டை எரிச்சிட்டீங்க. நான் 8 பாட்டில் கெரோசினை எடுத்துட்டு போனேன். அந்த வீட்டை மொத்தமா எரிச்சேன். வீட்டை முழுக்க எரிச்சேன். ஆனா அந்த கதவு எரியவே இல்லை.
அதனால நான் இன்னும் 2 பாட்டில் கெரோசின் ஊத்தி எரிச்சேன். ஆனாலும் அந்த கதவு மட்டும் எரியவே இல்லை. அதனால அதை நான் புதைச்சு வச்சேன். நான் அந்த கதவை மண்ணை தோண்டி 8 அடிக்கு கீழே புதைச்சு வச்சேன். அதோட சாவியை குளத்துக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்படின்னா அது அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அந்த கதவு அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருந்துச்சு. ஒரு மனுஷன் மாதிரியே நின்னுட்டு இருந்துச்சு. ஒரு ராட்சசன் அங்க நின்னுட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. பூட்டோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செயினை வச்சு நான் அதை பூட்டிட்டேன். அந்த பூட்டையும் செயினையும் ஒன்னாக்கிட்டேன். அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. குழந்தைங்க காணாம போறதும் நின்னுடுச்சு. 20 வருஷமா நடக்கல. ஆனா இப்ப நீ அந்த கதவை திறந்துட்ட. அந்த செயினையும் நான் கழட்டிட்டேன். நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மிஸ் ஈரன். அது என்னது மிஸ்ஸஸ் பிராட்? எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாது. ஆனா அதுவாவே குழந்தைங்களை எடுத்துக்கும். எப்பவுமே அது கொடுக்காது. அது என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஓகே, நான் இப்ப கிளம்பணும். தேங்க்யூ, நான் இப்ப கிளம்புறேன். அந்த கதவை தொலைச்சு கட்டுங்க மிஸ் ஈடன். கேன் 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 செல்லம், கதவை தர. கேன், தயவு செஞ்சு கதவை தர. என்னாச்சு? கேன் கேக்குறல்ல? கேன், குடு குடு, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் கதவை தரங்க, சீக்கிரம். கேன் கேன், நீ எங்க இருக்க? கெயின் கெயின் கேன் கேன் கெயின் கெயின். அவன் போயிட்டான். அவன் போயிட்டான். என்ன பேசுற? கெயின், நீ எங்க இருக்க? கெயின்! ஒரு போர்ட்டல் திறக்க போகுது. அந்த கதவுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன இருக்குன்னு தெரியாம திறக்கிறது நமக்கு தான் ஆபத்து. உங்க வீட்டுல தீய சக்திகள் இருக்கு. உங்க வீட்டை சுத்தப்படுத்தி ஆகணும். கதவுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அழாத அழாத அழாத. என்னோட ஃபோன் எங்க? நான் ஒரு ஃபோன் பண்ணணும். உங்க அம்மா கிட்ட திரும்பவும் பேச போறியா? இல்ல, நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட போறேன். யார? தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க. அன்னைக்கே நீங்க என் பேச்சை கேட்டிருக்கணும்.
அன்னைக்கு இங்க தீய சக்தி இருக்கிறதா சொன்னாரு. நான் பண்றது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா அது அப்படி இல்ல. கேனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். அவனை நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வருவேன். என் போன் எங்க? நம்மளால கேனை திரும்ப கூட்டிட்டு வர முடியும். ஆனா நம்ம அதை சீக்கிரமா பண்ணியே ஆகணும். மறுபக்கத்தை என்னால கேட்க முடியும். அவங்களுக்கு நான் பேசுறது கேட்கும். உங்களோட மகனுக்காக நாம பேரம் பேச வேண்டியதா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாம இதை எப்படி பண்ணணும்? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்காக நாம ஒரு பூஜை பண்ணி ஆகணும். ஆனா இங்க கிடையாது. நீங்க அந்த கதவை எங்க கண்டுபிடிச்சீங்களோ அங்க. ஓகே. அப்படின்னா அந்த கதவு இருக்கிற இடத்துல தான் அது கேனை தூக்கிட்டு போயிருக்கா? அது உண்மைதானா? இந்த கதவு, இந்த தீய சக்தி உங்க கேனை எடுத்துட்டு போயிருச்சு. இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சாத்தான். இத நாம சுலபமா எடுத்துக்க கூடாது. இதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியதா இருக்கும். நாம என்ன பண்ணணும்? இதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா முதல்ல இந்த கதவை எடுங்க. இந்த சால்ட்டால நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். இது நம்மளோட பாதுகாப்புக்காக. இதை யாரும் கலைக்கக்கூடாது. இந்த சர்க்கிளுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம இதை தாண்டி வெளியில் போயிட்டோன்னா என்ன ஆகும்? இந்த சர்க்கிளுக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னேன். இது நமக்கும் கோபமான ஆன்மாக்களுக்கும் நடுவில் இருக்கிற பாதுகாப்பு வளையம். அதனால் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா ஆன்மாக்கள் எல்லாம் கோவமா இருக்குமா? ஆமாம். நீங்கள் அந்த ஜார்ஸையும் தண்ணியையும் வெளியேடுங்க. நமக்கும் கேனை வச்சிருக்கிற
அந்த ஆன்மாக்கும் நடுவில் பல ஆன்மாக்கள் இருக்கும். அவங்க எல்லாரையும் கடந்து தான் நாம் கேனை அடைவோம். உதாரணத்துக்கு கேட் கீப்பர்ஸ், சென்ட்ரிஸ் இருப்பாங்க. எல்லாரும் பல லெவலில் பிரிஞ்சிருப்பாங்க. நாம் அந்த லெவலை தாண்டி போயே ஆகணும். ஒவ்வொரு லெவல்லையும் வித்தியாசமான டெக்னிக்ஸை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். வித்தியாசமான ரிச்சுவல் தேவைப்படும். நீங்கள் 2 பேரும் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நடக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணணும். கண்டிப்பா. நமக்கு சில விஷயங்கள் கேட்கும். நீங்கள் சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் சரி, நீங்கள் அந்த டோர் மேலே மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. யாரும் பயப்படாதீங்க. யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களோட நம்பிக்கை பயமாக மாறக்கூடாது. கேனை நாம் வீட்டுக்கு கொண்டு வரணும். 2 பேரும் கண்ணை மூடுங்க. அந்த பெல்லை அடிக்கிறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா என்னோட கையை அழுத்துங்க. மறுபக்கம் இருக்கிற மற்ற ஸ்பிரிட்ஸோட நாம் இப்போ பேச போகிறோம். மறுபக்கம் இருக்கிற ஆன்மா கிட்ட பேசி நாம் உள்ள நுழையிற வழி அனுமதியை கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. ஆவி உலகத்தை காக்கும் ஆன்மாவே, நீ இங்கே இருக்கியா? இந்த உலகத்தை வேட்டையாடும் ஆன்மாவே, நீ இங்கே இருக்கியா? இந்த கதவை அதுக்கு உரியதான இடத்துலையே நாங்கள் திரும்பவும் கொண்டு வந்து வச்சிட்டோம். எங்களை நீ நம்பலான்னு சொல்கிறதுக்கான அடையாளம் தான் இது. உன்னால் இந்த கதவை உணர முடியுதா? உங்க கண்களை மூடியே வைங்க. சொன்னதை மட்டும் பண்ணுங்க. நாம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும். என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ப்ரே. அட கடவுளே. நாம பின்னாடி இருக்கோம். கதவுக்கு பின்னாடியா? ஆவி உலகத்துல நமக்கு வேற ஆன்மாக்கள் கிட்ட இருந்து உதவி தேவைப்படுது. அவங்க தான் நமக்கு உதவி செய்ய போறாங்க. அதுல இருந்து ஒரு ஆன்மா வந்து நான் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்ல போகுது. ஒரு முறை தட்டுனா ஆமான்னு அர்த்தம். 2 முறை தட்டினா இல்லைன்னு அர்த்தம். ஆன்மாவே, நீ இங்க இருக்கியா? ஆன்மாவே,
நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ இங்க இருக்கியா இல்லையா? நீ உளியில இருக்கிற ஆன்மாவா? ஒருவேளை உண்மையிலேயே நீ இருளான ஆன்மான்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னால மறுபக்கம் இருக்கிறவங்க கூட பேச முடியும். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியும்ல? உங்களோட உலகத்துல எங்களோட பையனை நாங்க இங்க தேடி வந்திருக்கோம். அவனை நீ இங்க பார்த்திருக்கியா? எங்களுக்கு நீ உதவி செய்ய முடியுமா? இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இத உனக்கு ஆர்டரா சொல்றேன், நீ இத பண்ணிதான் ஆகணும். நான் உனக்கு கட்டளையிடுறேன், நீ இத பண்ணிதான் ஆகணும். அவங்க நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இன்னும் நாம முடிக்கல. உங்களுக்கு அது கேக்குதில்ல? ஆமா, அது ஒரு நிமிஷம், உங்களுக்கும் கேக்குதா? ஆமா. அவன் இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறான். 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 அவன் இருள் சூழ்ந்த அப்படியா? இடத்துல இருக்கிறான். அவன் இருள் சூழ்ந்த இடத்துல அப்படியா? இருக்கிறான். அவன் இருள் சூழ்ந்த அப்படியா? இடத்துல இருக்கிறான். உங்க கைய நீங்க இந்த பொம்மை மேல வைங்க. இது மேல அதிகமா ப்ரெஷரை அமுக்காம லைட்டா பிடிங்க. அந்த காரை மூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பிரிட்டால தானா நகரும். அது எப்படி நகருதோ உங்க கையை அப்படியே போக விடுங்க. எங்க கூட பேச தயாரா இருக்கிற ஆன்மாக்களே, நீங்க யாராவது தயாரா இருந்தா வாங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யாராச்சும் எங்க கூட பேச தயாரா இருக்கீங்களா? நாங்க ஒரு உயிரோட இருக்கிற பையனை தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் இந்த உலகத்துல இருந்து மறுபக்கம் இருக்கிற உலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவனை தெரியுமா? Oh my God. எஸ், அவனோட பேரு கேன். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்க இருக்கான்னு உன்னால சொல்ல முடியுமா? உன்னால முடியும். உன்னால எங்களுக்கு உதவி செய்ய முடியும் கண்டிப்பா. அந்த பையன் எங்க இருக்கான்? கேன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அந்த பையனை தூக்கிட்டு போனது யாருன்னு சொல்ல முடியுமா? அட கடவுளே, இது என்னோட கட்டளை.
கர்த்தரின் பெயரால இப்போ நான் உனக்கு கட்டளையிடுறேன். அவனை தூக்கிட்டு போனவனோட பேர் என்னன்னு சொல்லு. Damn it. இப்போ என்ன பண்றது? அந்த கேட் கீப்பரோட நான் பேசணும். ஆனா அந்த பேர் இல்லாம என்னால பண்ண முடியாது. மறுபடியும் முயற்சி பண்ணி பாருங்க. என்கிட்ட ஒரே ஒரு போர்டு தான் இருக்கு. ஆனா அந்த போர்டை இப்படி இது வரைக்கும் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்ல. ஒருவேளை உங்ககிட்ட இன்னொன்னு இருந்ததுன்னா நாம அதை வச்சு பேசலாம்ல. ஆனா அதுல சொற்கள் எழுதப்பட்டு இருக்கணும். எப்படி பண்றது? நம்ம கிட்ட வேற வழி இல்லை. இப்ப பண்ணுங்க. ஆண்மாக்களே, அந்த கேட் கீப்பரோட பேர் என்னன்றத சொல்லுங்க. கர்த்தரின் பெயரால நான் உங்க எல்லாருக்கும் கட்டளையிடுறேன். அவனோட பேரு என்னன்றத சொல்லுங்க. எம்பூசா? இப்ப அவளோட பேரை கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த தீய சக்தி. அப்புறம் கேனை யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள பாதுகாக்கிறவ இந்த எம்போசா தான். அவனை பாதுகாக்கிறா. உங்களால முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அவரால முடியும். உங்களால முடியும். இல்ல இல்ல இல்ல, என்னால முடியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் இருண்ட டோர்வேவை திறக்க போறேன். அப்படின்னா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இப்போ நாம அடுத்து பண்ண போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. இது ரொம்பவே ஆபத்தானது. உக்காருங்க. நாம இதை பண்றதுக்கு முன்னாடி இந்த தீய சக்தியோட போர்ட்டலை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேருக்கிட்ட ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லிக்கிறேன். கேன் கண்டிப்பா உயிரோட இருக்கான்னு நான் மனசார நம்புறேன். நான் உண்மையாவே நம்புறேன். ஆனா இந்த கதவை நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை உறுதிப்படுத்திக்கணும். நான் கேன் கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ண போறேன். நாங்களும் பேசலாம்ல? வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பேசலாம். ஆனாலும் இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். நீங்க இதுக்காக ரொம்பவும் தயாரா இருக்கணும். இது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எது வேணாலும் நான் பண்ணுவேன். அந்த பென்சில்ஸ் எடுங்க. இருண்ட உலகத்தில் வாழும் ஆன்மாவே, உயிர் வாழும் மனிதர்களின் உலகத்தில் இருந்து சாத்தான்கள் வாழும் உலகத்தில் இருக்கும் கேனிடம் பேச விரும்புகிறேன். நான் அந்த பையன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப கேன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடென், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேன், நீ ஒருவேளை இங்க இருக்கேன்னா நீ இதை நகர்த்தலாம்.
நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. ஓ கடவுளே. தீய ஆன்மாக்களே, மனுஷங்க கிட்ட பேச அவனுக்கு அனுமதி கொடுங்க. அவனை பேச விடுங்க. இந்த பையனை பேச விடுங்க. தீய ஆன்மாவே, நான் உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தீய ஆன்மாவே, அந்த பையனை என்கிட்ட பேச விடு. அந்த பையனை என்கிட்ட பேச விடு. யோஜியா. என்ன மன்னிச்சிடுங்க. கேன்கும் நமக்கும் நிறைய தீய சக்திகள் இடையில இருக்கு. அதனால என்னால முடியல. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா கேன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஏடன். கேன். என்னோட குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. நான் அங்க இருந்தேன். கெயின் இருந்த இடத்துல தான் நானும் இருந்தேன். இப்ப நான் என் உடம்ப உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னோட உடம்புல வந்து நுழைய நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். தீய சக்தியான எம்பூசா, நான் என்னோட உடம்பான கேட் கீப்பரை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். நீ என்னோட உடம்புக்குள்ள வரலாம். இந்த கதவுக்கு பின்னால இருக்கிற தீய சக்திகள் கூட நான் பேசணும். நீ எனக்குள்ள வர நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன் இம்பூசா. நீ எனக்குள்ள வா இம்பூசா. நான் தான் இம்பூசா, தீய ஆத்மாக்களை பாதுகாக்கிற கேட் கீப்பர், காவலாளி நான் தான். கதவுக்கு பின்னாடி எங்களுக்கு சொந்தமான ஒரு பையன் இருக்கான்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பையன் ஏதோ ஒரு தீய சக்தி எடுத்துட்டு போயிருச்சு. அவனோட பேர் கேன். என்னோட மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. அவர்தான் கவலைகள் மரணத்திற்கான இளவரசர். தீய சக்திகள் எல்லாருக்கும் அவர்தான் தலைவர். அவர்கிட்ட உன்னால பேச முடியாது. நாங்க அவன் கூட பேசியே ஆகணும். அந்த பையன் இந்த இடத்த சார்ந்தவன் கிடையாது. இதுக்கு என்னோட மாஸ்டர் ஒத்துக்க மாட்டாரு. அந்த பையனோட உயிரை எடுத்து தீய ஆத்மாவா மாத்திடுவாரு. இல்லனா அவரோட செல்ல பிராணியா வச்சுப்பாரு. அந்த பையனோட பெத்தவங்க இங்க இருக்காங்க. உன்னோட மாஸ்டர் கிட்ட பேரம் பேசுறதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க. பேரமா? இவனுக்கு பதிலா அவங்களால என்ன கொடுக்க முடியும்னு கேளு. என்ன அழிவை ஏற்படுத்த முடியும்னு கேளு. உன்னோட மாஸ்டர் கிட்ட எங்களை பேச விடு. அவருக்கு என்ன பயமா? பயமா? என்னோட மாஸ்டர் தான் பயத்துக்கான முழு உருவமே. பெரிய பெரிய ராட்சசங்களே அவர் முன்னாடி மண்டிட்டு நிப்பாங்க. அவருக்கு பயம்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னா எதுக்காக எங்களை அவர்கிட்ட பேச விட மாட்டேங்கிற? எதுக்காக எங்களையும் அவரையும் சந்திக்க விட மாட்டேங்கிற? நாங்க ரொம்ப பயத்துல இருக்கோம். அவர் வந்தாருன்னா நாங்க இன்னும் அதிகமா பயப்படுவோம். அதை பார்த்து அவரை சந்தோஷப்பட சொல்லு. அது மட்டும் இல்ல, பேரத்தை கேட்கறதாலேயோ எங்க கிட்ட பேசுறதாலேயோ அவருக்கு பாதிப்பு வராது. அந்த பையன் உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமா? பயத்தையும் வலியையும் தாங்கிக்க கூடிய அளவுக்கு முக்கியமா? தீய சக்திகள் கிட்டே பேரம் பேசுறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, அந்த பையன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியம். அவர் சொல்ற கண்டிஷன் படிதான் நீங்க எங்க மாஸ்டர் கிட்ட பேச முடியும். முதல்ல அந்த சாவியை எடுத்து அந்த கதவுக்கு கீழே வைங்க. உங்களுக்காக ஒரு முறை சொல்லிக்கிற, என்னோட மாஸ்டர் ரொம்ப கொடூரமானவர். ஒரு ஆயா
உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் ஆகலை. உன்கிட்ட அந்த சாவி இருக்குல்ல? இருக்கு, இந்தாங்க. அவ பேசுனதை கேட்டீங்கல்ல? இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆமா ஆமா, நான் தயாரா தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் வேணும்னே செய்யும். உங்களை பயமுறுத்த பார்க்கும். பயமா தான் இருக்கு. எவ்லின், நான் இங்க தான் இருக்கேன். எனக்கு ஏதோ ஒன்று தொட்டுச்சு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் இந்த சர்க்கிள்குள்ளேயே இருங்க. என் கையை நீ பிடிக்குது. எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். அது நான் தான். நீ தான் என் கையை பிடிச்சி இழுத்தியா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என் கையை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துது. நான் இப்போ ஓகே தான். ஓகே. கேன் இப்போ வரப்போறான். என்னது? அது உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது, என்னால் அதை பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, கேனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால அவனை திரும்பி கொடுக்க அவனுக்கு எந்த காரணமும் இல்லையா. உங்ககிட்ட எதுக்காக நான் டீல் வச்சுக்கணும்னு கேட்குறாரு. அவன் இடத்துக்கு நான் வரேன். வேண்டாம், அந்த இடத்துக்கு நான் வரேன். அவன் எங்க 2 பேரையும் எடுத்துக்கலாம். கேனை மட்டும் விட்டுட சொல்லுங்க. அவருக்கு நீங்க வேண்டாமா? நீங்க குழந்தைங்க இல்ல. ஏன்? ஒரு குழந்தைக்கு இருக்கிற பயத்துல தனித்துவம் இருக்குமா? அது ரொம்பவே சுவையா இருக்குமா? நாங்க அவனுக்காக என்ன வேணா செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். எங்களை எடுத்துக்க சொல்லுங்க, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அவரோட மனசை திருப்திப்படுத்துற அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையா?
அந்த தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அவரோட பவர் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. என்ன சொல்றாரு? ஒருவேளை அவங்க என்னை எடுத்துக்கலன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க இங்கே கேன் கூட தான் இருப்போம். இந்த மிரட்டலெல்லாம் அவரை ஒன்றுமே செய்யாதான். ஒருவேளை நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களையும் கேனையும் தனித்தனியாக தான் வைப்பாராம். பார்க்கவே முடியாது. எப்பவும் உங்களால் அவனை கட்டி பிடிக்கவே முடியாது. அவனோட பயத்தை உங்களால் குறைக்கவே முடியாது. அவனோட வலியையும் உங்களால் குறைக்கவும் முடியாது. இல்ல இல்ல இல்ல, நான் அவங்கள மிரட்டலாம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அவரோட பவர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக அர்த்தம் என்ன? என்னன்னு சொல்லுங்க. அவரோட பவரை அதிகமாக்கிறதுக்கான ஒரு டீல். இந்த மாதிரி நீங்கள் பேரம் பேசினா அவர் ஒருபோதும் மசிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறாரு. இத கேட்கும்போது ஏற்கனவே அவர் ஒரு டீல் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து டீலோட தான் இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறாரு. உங்களோட மகன் உங்களுக்கு திரும்ப வேணும்னா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சேஃப்டியையும் உங்களோட அமைதியையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒருவேளை இன்னொருத்தரோட பயத்தை இவருக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா, இன்னொருத்தரோட வலியையும் வேதனையும் இவருக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா இவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு பதிலாக இதோட விலையை வேறொருத்தர் உங்களுக்காக கட்ட போகிறாங்க. அந்த டீலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எங்களோட பையனுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். அவனை வீட்டுக்கு திரும்ப கூட்டு போறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்னா டீல் ஓகே.
இந்த டீல்ல அவர் சொன்னதை நீங்க ஒருபோதும் மீறக்கூடாது. இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். நான் பண்ணுவேன். நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். நான் திரும்பவும் வெஸ்ட் கண்ட்ரிக்கு போகிறேன். நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகிறது தான் நல்லது. நாம் திரும்பவும் சந்திக்க வேண்டாம். தேங்க்யூ. இந்த டீலுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க, சரியா? இல்லைனா இதோட விளைவை உங்கள் குடும்பமே அழிஞ்சிரும். மறந்துடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. இனிமே நம்ம இங்க இருக்க போறது இல்ல செல்லம். இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, சரியா? நான் போய் லக்கேஜ் பேக் பண்றேன். அப்புறம் நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். ஓகே. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. ம். அப்பா எதுக்காகம்மா நம்ம கூட வரல? அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க போறாரு. அவர் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு மிச்சம் இருக்கு.